அப்படியே ஆண்டவன் பகவானிடத்திலே ஆமா ஆக்க வரம், அழிக்கு வரம், கொள்ள வரம், வெள்ள வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அம்மையா ஆகப்பட்ட காளியம்மா பகவானிடத்தில வாங்கி கொண்டு அப்படியே வாருங்க. ஆமா ஆக்க வரம், அழிக்கு வரம், கொள்ள வரம், வெள்ள வரம், கோடி வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாமே வாங்கி கொண்டு அம்மாள் எங்க வருகிறாள் பாருங்கன்னா. எப்படி வருகிறாள்? ஆண்டவன் பகவான் இடத்திலே இந்த கைலாசத்திலே ஆமா ஆண்டவன் பகவான் சிவபெருமான் அம்மையாகப்பட்ட இந்த யாரு அட்டகாளியர்கள் 8 பேர்களுக்குமாக ஆமாம்மா நாங்கள் தனிமையாக வாழப்போகிறோம். கோட்டை எது போட்டு குதூகலமாக வாழப்போகிறோம். வாழப்போகிறோம் அல்லவா? ஆமா. ஈயக்கோட்டை, எதிரக்கோட்டை, 7 சுற்று கோட்டை எது போட்டு கோட்டையிலே அமர்ந்து குதூகலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி போட்டு அக்கா தங்கையர்கள் 8 பேர்களுமாகவே பகவானிடத்திலே வரத்தை எல்லாம் இப்படி வாங்கி வருகிறாள் பாருங்க. ஆண்டவா பகவானே, படி இழக்கக்கூடிய சிவபெருமானே என்றே ஆண்டவனிடத்திலே எப்பேற்பட்ட வரத்தை எல்லாம் வாங்குகிறாள் பாருங்க. எப்படி ஆண்டவா பகவானே, பரம்பொருளே எனக்கு கொல்ல வர கொல்ல வர ஓடி வரும் கொடுப்பாரா வெள்ள வர ஓடி வர கொடுப்பாரா ஓடி வர கொடுப்பாரா அழிக்கு வரம் அதிக வரம் கொடுப்பாரா அழிக்க வரம் பகவானே பரம்பொருளே ஆண்டவனே எங்க பகவானே ஆண்டவனார் இடமதில அம்மையான எங்க சக்தி அம்மா மாகாளி உலகளந்தா மாகாளி உலகளந்தா அம்மையான காளியம்மா அம்மா காளியம்மா மாகாளி உலகளந்தா காளியம்மா அம்மே உம்மே காளியம்மா மாகாளி உலகளந்தா அம்மையா காளியம்மா ஆண்டவன் பகவான் இடத்திலே வாக்கு வரத்தை எல்லாம் வாங்குகிறாள். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இடத்திலே வாக்கு வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு என் தாயாகப்பட்ட இந்த காளியம்மா அப்படி ஆண்டவன் பகவான் இடத்திலே ஐயா அப்படியே வாக்கு வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு பகவான் சொன்னபடியே கோட்டையை அமைக்க வேண்டும் குதூகலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மாகாளி உலகளந்தால் அவர் எப்பேற்பட்ட கோட்டையை நாம் போட வேண்டும். ஆண்டவன் பகவானிடத்தில என்ன எப்படிப்பட்ட கோட்டையை அமைக்கலாம்? எப்படி அப்படியே அம்மாளுடைய கோட்டையானது ஈ இருந்தால் அந்த ஈக்கு கூட கால் வழுக வேண்டும் அப்பேற்பட்ட கோட்டை அமைக்க வேண்டும் என்று சொல்லி என் உலகால் உமையவளாகப்பட்ட இந்த காளியம்மா இங்கே வருகிறாள் பாருங்க. அந்த வரமதத்தை வாங்கி
காளியம்மா காளியம்மா அனுமதிதான் வாங்கிக் கொண்டு அம்மா வாங்கி கொண்டு வாராளே காளியம்மா காளியம்மா வாராளே காளியம்மா காளியம்மா நாம வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டும் என்று நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டும் என்று நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டும் என்று நாங்கள் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டும் என்று நல்ல கையில கைலாசம் தன்னை கேட்டாண்டே தாயான காளியம்மா அங்க வரமளிக்கு அருமையுள்ள வரங்கேலாம் உள்ள வரவெல்லு கூலி வர வாங்கி கொண்டு ஆக்க வர மளிக்கு வர கொள்ள வர வெள்ள வர ஆமோ கோடான கோடி வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அம்மையாகப்பட்ட இந்த காளியம்மா எங்கே வருகிறாள் எப்படி வருகிறாள் அந்த சந்தனம்ம சோலையில சந்தனம்மா சோலையில வாராளு காளியம்மா அம்மா வருவாள காளியம்மா சந்தனமா சோலையில சோலையில மாறாளே காளியம்மா காளியம்மா வாராளே காளியம்மா காளியம்மா சந்தனமான் சோலைக்கு வருகிறாள் யாரு யாரு மகாளி உலகளந்தாள் அக்காதங்க 8 பேர்களும் அடே அப்பா அந்த சந்தனமான் சோலையிலே வந்து 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 முப்புறத்திலே வந்து கோட்டையை அமைக்க வேண்டும் உடனே அமைக்க வேண்டும் அப்படியே கோட்டையை அமைத்து குதூகலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி போட்டு என்பதாக சொல்லி அடையப்பா என்னாச்சு இப்பேற்பட்ட கோட்டை போட வேண்டுமா எப்படி எப்படி எங்க பாட்டிக்கு உறகு வந்துட்டு அப்பேற்பட்ட கோட்டையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட கோட்டையை அமைக்கலாம் எப்படி எப்படி ஐயா என்ன மணி 3 ஆச்சு 3:40 அப்படியா ஆமா முளைப்பாரி இருக்கு முளைப்பாரி எடுத்து கொண்டு வந்து அப்புறம் கும்மி பாட்டு இருக்கு கும்மி பாட்டு இருக்கும் அதே மாதிரி சூரியன் உதிச்சிரும் அதனால சரி என்ன பாருங்க ஆமா கோட்டையது குதூகலமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா எங்கே வருகிறா பாருங்க எப்படி கற்பூர நாயகியே கனகவல்லே கற்பூர நாயகியே கனகவல்லே காளி மகமாகி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லே காளி மகமாகி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா இந்த வள்ளி தேவயானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா விற்கோள வேதவள்ளி விஷாலாட்சி விற்கோள வேதவள்ளி விஷாலாட்சி வெளிக்கோள மாமதுரை மீனாட்சி விற்கோள வேதவள்ளி விஷாலாட்சி வெளிக்கோள மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்து நின்று தாயே சொற்கோவில் நான் அமைத்து நின்று தாயே சுடராக வாழ வைப்பாய் எம்மணியே வாழ வைப்பாய் எம்மணியே கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரி அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா புவியனந்த வள்ளி தேவயானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரி அம்மா கனலாகி கடலாகினாள் கனலாகி கடலாகினாள் கருவாகி உருவாகி உயிராகினாள் நாளாகினாள் நாளாகினாள்
இளமாகி பயிராகி உணவாகினார் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினார் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினார் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினார் போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா புயலந்த வள்ளி தேவயானையம்மா பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா 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 அப்பேற்பட்ட அம்மா காளியம்மா ஆமா அக்கா முடியாது அக்கினி பிடிச்சேன்னு பாக்கலாம் அப்பேற்பட்ட அம்மா காளியம்மா அக்கினி சட்டி எடுத்து ஏ அப்பா அடி அப்பா கத்தியப்பா அந்த அம்மாலே நேர்ல வந்த மாதிரி இருந்தது மாவிளக்கு எடுத்துட்டு வந்தாலே வெக்க அடிக்கும் ஆமா அக்கினி சட்டி கொண்டு வந்தோம்னா எல்லாரும் எடுக்க முடியாது வேகமா போனா புக்க மூத்திர அடிக்கும் ஆமா ஐயா போனா புகை அடிக்கும் அடிக்கும் ஆனாலும் என்னையா எல்லாம் அந்த அம்மாளுடைய நேமிதம் தான் அப்படி மாகாளி அம்மா அப்படி அம்மா கோட்டை இது போட்டு குதுமலகா இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பேற்பட்ட கோட்டை அமைத்தார்களா எப்படி அப்பாடி மண்ணால் கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரைந்து விடும் அது கரைந்து போகும் முள்ளால் கோட்டை போட்டால் முகம் தெரியும் என்று சொல்லி தங்கத்தினால் கோட்டை எது போட்டால் சாகும் வரை கல்பரபயம் என்று சொல்லி ஆமா அம்மா அம்மா என் தாயாகப்பட்ட காளியம்மா எப்பேற்பட்ட கோட்டை இது அமைத்திருக்கிறாளாம் பாருங்க எப்படி அப்பாடி கோட்டை எதிர கோட்டை ஆமா 7 சுற்று கோட்டை கோட்டை 7 சுற்று கோட்டை அழகாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா எப்படி கோட்டை அமைத்திருக்கிறா எப்படி அப்பாடி வாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு மீன்கார விடங்கும் மீன் பாசம் அடிக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆட்டாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சே வாடியம்மா பாலாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா பாலாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னுபட்டு போடியம்மா பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரல ஏ பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல ஆயி பாட்டெடுத்தேன் பிள்ளை முகம் தேடி வரல பேச்சுப்படி பொங்கலனே இங்கு வரல சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவ ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னுபட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னுபட்டு போடியம்மா சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி பத்ரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா மக விட்டழகை சேரடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா
அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு விட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆளாட்டு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு விட்டு போடியம்மா அப்படி ஆமா ஆதி பராசக்தி அம்சத்துல பிறந்தவதான் அம்மா மாகாளி அம்மா. இந்த அரிக்காளி மாகாளி அம்மா சபா. அப்படி ஆமா ஆண்டவன் பகவானிடத்துல வாக்கு வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாமே வாங்கி கொண்டு ஐயா என்ன வாக்கு வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு காப்பி எப்படி இருக்குண்ணே? சூப்பரா இருக்கு. காப்பி நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. பவுர் சத்திரத்துல போய் வேண்டி வந்திருக்காங்க நமக்காக வேண்டி. உங்க காப்பி குடிக்க ஒரு வருஷம் பார்த்திருந்தோம். ஒரு வருஷமா? 2 வருஷம். 2 வருஷம் வரல இந்த கோயிலுக்கு. போன வருஷம் வரல. ஆமா போன வருஷம் ஒரு பொம்பளை வில்லு. ஆமா அதுக்கு முந்தின வருஷம் ஒரு பொம்பளை வில்லு. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். 2 வருஷம் வரல. ஆமா அப்படியாக ஒரு காப்பிக்கு ஒரு சரத்குமார் பாட்டா? காப்பிக்கே இந்த பாட்டு அருமையான காப்பி. அப்புறம் போண்டா வாங்கி கொடுத்தாங்கன்னா சிவன் ரோட்ல உருண்டுருவேன். ஐயா என்னய்யா? அம்மா அப்படி 7 சுத்து கோட்டை எது போட வேண்டும் என்று சொல்லி போட்டு மணி 4 மணி ஆச்சு. யாருக்குமே தூக்கம் வரல. வராது இல்ல? எனக்கு தான் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் எல்லாத்துக்கும் வருது. அப்படியா? கட்டுப்படுத்தி உட்கார்ந்துருக்கோம். அப்படியா? பிறகு முளைப்பாரி வரணும். முளைப்பாரி வரணும். சரி. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கும்மி அடிக்கணும். எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம். 6 மணி ஆயிரும். ஆகட்டும். ஆக பாருங்க ஐயா. என்ன? எல்லாரும் குரூப்பா போய் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. யாருமே சாப்பிட போகல. ஆமா 10 பேரும் திரும்பி ஆளை காணாது. ஆமா திரும்பி பார்த்தா அந்த 15 பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியா? ஆமா எல்லாரும் போயிட்டு அப்படி வந்து உட்கார்ந்துட்டாங்க. பானிபூரி சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால பாருங்க. ஆமா ஐயா என்ன? நம்ம பானிபூரிக்காரருக்கு சரியான வியாபாரம். அடே அப்பா. ஏன்னா கடை எதிர்த்து போடுறதுக்கு ஆள் இல்ல. மாரியப்பனுக்கு நல்ல வியாபாரம். ஆமா ஒரு பானிபூரி ஆமா ஒரு காலிஃபிளவர் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு, 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பா ஆமா சௌரியமா போடுறாரு. ஆக பாருங்க. ஆமா அம்மா கோட்டை எது எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து தாயாகப்பட்ட இந்த காளியம்மா எப்பேற்பட்ட கோட்டை எது போட்டா தெரியுமா? எப்படி அப்பாடி? அதான் சொல்லுவாங்க. என்ன? ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்றதுக்கு. ஆமா சத்தம் கூடாது ஏக்கா. அமைதி. ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா என்னையா? 3 அவசியம் தேவை. கட்டாயம் 3 அவசியம். ஆமா அது என்னது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்ன தெரியுமா? சொல்லுங்க. பொங்க பொரிக்க போட்டு சாப்பிட. அப்படி இல்லண்ணே. 3 அவசியம் என்னன்னு சொன்னா என்னையா? உணவு, உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். சபாஸ். இது 3 மட்டும் நமக்கு இறைவன் வந்து ஆமா கவலை இல்லாம கொடுத்தா போதும். அதுவே போதும். உணவுக்கு பஞ்சம் இருக்க கூடாது. நமக்கு வந்து நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய நிலைமை நமக்கு கடவுள் வைக்கவே கூடாது. முத காரியம். சரி. 2வது உடுக்க உடை. ஐயோ சட்டை கிழிஞ்சு போச்சா நாளைக்கு போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு கடவுள் வைக்க கூடாது. வரவே கூடாது. அதான் உடுக்க உடை. அடுத்து அப்புறம் இருக்க இடம். என்னது? ஐயோ வீடு ஒழுவுதா நம்ம வேற வீடு பார்க்கணுமே. ஆமா அப்படிங்கிற நிலைமையும் கடவுள் நமக்கு வைக்க கூடாது. அந்த நிலைமையே வரக்கூடாது. இந்த மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆமா உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். சபாஸ். இதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கிடணும். கட்டாயம் வச்சுக்கணும். ஏன்னா அவன் வாழ்க்கை அவன் கையில தான். ஆமா ஐயா. அடுத்தவனை நம்பி படுக்க முடியாது. இதை வந்து நம்ம தான் சேகரிச்சு வச்சுக்கணும். ஆமா அம்மாளுடைய சரி இடத்துல நமக்கு எது இல்லைன்னா கேட்கணும். கட்டாயம் கேட்கணும். மாகாளி அம்மாள் பார்க்கிறாள். எப்படி அப்பாடி? நமக்கு ஒரு இடம் வேண்டும், அருமையான இடம் வேண்டும். ஆண்டவன் பகவானிடத்திலே வாக்கு வரத்தை எல்லாம் எல்லாமே வாங்கி கொண்டு இந்த காளியம்மா தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி கோட்டை எது போட வேண்டும் என்று சொல்லி அம்மா எங்கே வருகிறாள் தெரியுமா? எப்படி வருகிறாள்? தாயாகப்பட்ட இந்த மாகாளியம்மா மாகாளியம்மா அப்படியே கோட்டை போட வேண்டும் என்று சொல்லி வருகிறாள். அப்படியே வருகிறாள். இங்க வராம பாருங்க. எப்படி அப்பாடி? அந்த சந்தனம்ம சோலையில சந்தனம்ம சோலையில மாறாளி காளியம்மா வருவாள காளியம்மா சந்தனமா
சோலையில சோலையில மாறாளி காளியம்மா 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 நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டுமென்று நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டும் நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டுமென்று நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேண்டும் என்று அம்மையான காளியம்மா அக்கா தங்க 8 பேரும் அம்மையான காளியம்மா அக்கா தங்க 8 பேரும் முன்னாலே கோட்டை போட்டு கோட்டை போட்டு கோட்டை போட்டு நம்ம புதுமையாக வாழ வேண்டும் நம்ம புதுமையாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் பொன்னாலை கோட்டை போட்டு கோட்டை போட்டு கோட்டை போட்டு முதலாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் உண்மையோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் பொன்னாலே கோட்டை போட்டு கோட்டை போட்டு தம்பி டிவி கார தம்பி ஆ, இல்ல தம்பி பொன்னால் கோட்டை போட்டு புதுமையாக வாழ வேண்டும் அப்படியே வாழ வேண்டும் ஆமா ஆ, தட்டி விடு தட்டி விடு கூவிட்டு கோழி பொன்னாலே கோட்டை போட்டு புதுமையாக வாழ வேண்டும் அப்படியே வாழ வேண்டும் இல்லையா ஆமா அப்பேற்பட்ட கோட்டையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு என்று சொல்லி என் தாயாகப்பட்ட இந்த காளியம்மா எப்படி அம்மா கோட்டை இது போட்டாளா எப்படி போடுகிறாம்மா ஈயக்கோட்டை எதரக்கோட்டை 7 சுற்று கோட்டை எது போட்டா அப்படியே போட்டா நம்ம கோயில் குடை விழாவை எல்லாம் பையன் தம்பி டிவி எடுத்துட்டு இருக்கான் யாழி யூடியூப் சேனல் மாவிளக்கு ஊர்வலத்தை எடுத்தாச்சு எடுத்தாச்சு சாமி அடுத்து எடுத்தாச்சு அக்னி சட்டி எடுத்தாச்சு ஆமா ஆமா 5000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன் எவ்வளவு ஐயா 5000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன் ஐயா இரும் யூடியூப் சேனல் யாழி யூடியூப் சேனல் யாழி யூடியூப் சேனல் யார் யாரெல்லாம் சாமி ஆடுதான்னு கரெக்டா படம் பிடிக்க சொல்லியிருக்கேன் யார் யாரு பானிபூரி சாப்பிடுறா அதுல வந்துடும் யார் யாரெல்லாம் ஆமா கோயில்ல வந்து யார் யாரெல்லாம் ஆமா எப்படி எப்படி நிக்கிறாங்கன்னு நம்ம பாத்துக்கிடலாம் எல்லாமே பாத்துக்கலாம் ஆமா இது வந்து உலகம் பூரா போகும் யாழி யூடியூப் சேனல் ஒவ்வொரு கோயில் குடை விழாவை வந்து போடுவாங்க பார்த்தீங்களா அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து போன் வந்துச்சு ஆமா ஆமா நாளைக்கு சாயங்காலம் போல எல்லாரும் அவங்கவுங்க செல்ல தட்டி பாத்துடலாம் அப்பா ஆமா கோயில்ல குடை விழாவில எல்லாரும் வில்லு பார்த்தது யாரு பார்த்தா இப்படி உட்கார்ந்து உறங்கி இருந்தது யாரு யார் யாரு பானிபூரி சாப்பிட்டா எல்லாம் தெரியும் ஆமா என்ன சொல்லி தரணும் யாழி ஆக யாழி யூடியூப் சேனல் சபாஷ் சரி அப்படி அம்மாளுடைய வாசலில ஆமா சீர சிறப்புமாக ஆமையா குடை விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அதே வேளையில இப்ப மாவிளக்கு ஊர்வலம் வந்து இறங்கியாச்சு அடுத்து என்ன வரப்போகுது அடுத்தால முளைப்பாரி ஊர்வலத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும் அடுத்தால முளைப்பாரி அம்மா காளியம்மா கோட்டை இது அமைத்திருக்கிறாள் பாருங்க ஆமா ஆமா அம்மா எப்பேற்பட்ட கோட்டை தெரியுமா எப்படி என்ன தம்பி டீய குடிக்க நேரம் இல்லப்பா கையில வச்சுக்கிட்டே இருக்கேன் டீ குடிச்சிட்டு பாருங்க இப்போ அண்ணாச்சி சத்தம் போடாதீங்க ஏமா பாப்பா சத்தம் போடாதீங்க எல்லாரும் அமைதி இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி ஒரு சின்ன கொஸ்டின் கரெக்டா பதில் சொல்லணும் ஆமா கரெக்டா பதில் சொன்னா ஒரு பானிபூரி பரிசு உண்டு பரிசு அதாவது பூக்கள்ல பல வகையான பூக்கள் உண்டு எத்தனையோ வகையான பூக்கள் உண்டு அப்படிதானே ஆமா பூக்களிலே பல வகையான பூக்கள் உண்டு 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 அதுல காலையில பூக்கக்கூடிய பூ என்ன பூ இதான் கொஸ்டின் காலையிலே பூக்கக்கூடிய பூ என்ன பூ அது யாரு குசுப்பா அது யாரு குசுப்புங்க யாரு தாய்மார்கள் தான் கரெக்டா சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பூவை பத்தி தெரியும் ஆமா நீங்க சொல்லுங்க அண்ணாச்சிமாருக்கு தெரியாது ஒரு போல சட்டை கட்டி போகிறதுக்கு அவ்வளவுப்பா காலையில பூக்கிற பூ என்ன பூ குறுப்பு சேலை ஆமா ஏன்னா எல்லா பூவுமே ஆமா காலையில தான் பூக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி நினைக்கவே கூடாது காலையில அதிகாலையில பூக்கக்கூடிய பூ என்ன பூ என்ன பூ சத்தமா சொல்லுங்க யாரு சொன்னா கரெக்டா சொன்னது யாரு பாப்பாவா சொன்ன சரியான விடை ஆச்சரியமா இருக்க பாப்பா சொல்ல அண்ணாச்சி சொல்லிக்க ஆமா நான் ஏதாவது பொம்பளால யாரும் சொல்லுவாங்க எதிர்பார்த்தேன் சரி அண்ணாச்சி தான் சொல்லிக்காரு அப்ப என்ன பூ
காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அள்ளிப்பூ அவள் என்று மணக்கும் முல்லை பூ. காலையில மணக்கக்கூடிய பூ என்ன பூ? தாமரை பூ. கரெக்டா சொல்லிட்டாங்க. சோற கை தட்டுங்க. சபாஸ். காலையிலே பூக்கக்கூடிய பூ வந்து தாமரை பூ. அதுதான் தாமரை பூ. சரி, ஆ, இப்போ ஆ. எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ அண்ணாச்சி? மல்லிகை பூவா? சொல்லுங்க. அவன் சொல்றான் இல்ல இது செம்பருத்தி பூவா. சிரிப்பா? சிரிப்புங்க. அவ எத்தனை குடும்பத்துல சண்டை போட்டு சிரிக்காம நடக்காங்க. என் வீட்டுக்காரன் சிரிச்சு 18 வருஷம் ஆச்சு. என்ன சிரிப்பு. குடும்பம் மேல போகுது. அதான் நான் பூவை கேட்டேன், கரெக்டா சொல்லணும். ஆமா. இப்ப காலையில பூக்கக்கூடிய பூ வந்து அண்ணன் தாமரை பூன்னு சொல்லிட்டாரு. சரியான விடை. எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ? ரோஜா பூ எல்லாரும் வீட்டுல இருக்குமா? இருக்காது. யாரும் செருப்பா? நிறைய பேர் செருப்போட நடப்பாங்க. யாரும் பருப்பா? பருப்பெல்லாம் இல்லை வேண்டி இருக்காமா. 50 பருப்பு வாங்குவாங்க. அதாவது இல்ல, இப்ப நம்ம ராஜகோபால வீட்டம்மா கரெக்டா சொல்லிட்டாவோ. என்னது? உப்பா? உப்பு. உப்பு கிடையாது. அதுவும் இல்ல. அது தப்பு. தப்பு. உப்பு காலி ஆயிட்டுனா கடையில போய் வாங்க போவான். ஐயா ராஜபாலன் நீங்க சொல்லுங்க. அதாவது எல்லாரும் இருக்கக்கூடிய பூ என்ன பூ? அது வந்து எல்லாரும் வீட்லயுமே அந்த பூ நம்ம வச்சிருப்போம். அந்த பூ வந்து எல்லாருமே வீட்டுல வளர்க்கும். தாய்மார் சரியா சொல்லல. சொல்லுங்கம்மா. கரெக்டா சொல்லணும். ஆமா. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு எவ்வளவு? நான் அறிவிக்கல. ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஆமா. என்னது? சத்தமா சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க அந்த அக்கா. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ தெரியுமா? என்ன பூ? அடுப்பு. சபா. ஒரு வீடுல இருந்தா பருப்பு இல்லாம இருக்கும், செருப்பு இல்லாம இருக்கும், உப்பு இல்லாம இருக்கும், சிரிப்பு இல்லாம இருக்கும், உடம்புல கொழுப்பு கூட இல்லாம இருக்கும். அடுப்பு இல்லாம இருக்குமா? அடுப்பு கிடையாதான். கேஸ் அடுப்பு தானே. அடுப்புன்னா கேஸ் அடுப்புனா அது அடுப்பு தானே. விறகு அடுப்பு, தூள் அடுப்பு, கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு, சிலிண்டர் அடுப்பு, எதுனாலும் அடுப்பு தானே. அதான் அது அக்கா சொல்லுதாவா. இப்ப எங்க அடுப்பு இருக்கு? எல்லா வீட்லயும் நாங்க கேஸ் வச்சிருக்காங்க. அதான் கேஸ் வந்து அடுப்பு தானே. எதுனாலும் அடுப்பு தானே. ஒரு வீடுல இருந்தா அடுப்பு இல்லாம இருக்காது. சரியான விடை அடுப்பு. சபாஸ். கரெக்டா பதில் சொன்னவர்களுக்கு அவர்களுக்கு பரிசு எது வழங்கப்படாது. தள்ளுபடி. ஆமா. நாங்க பரிசு அறிவிக்க முடியாது, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஆமா. பரவாயில்ல. சரியான விடை. இப்ப எல்லாத்துக்கும் தூக்கம் கலைஞ்சிட்டு. ஆமா. நம்ம கேட்ட கேள்வியில எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சு போச்சு. தூக்கம் வராம இருக்கதான் அந்த கேள்வி. சபாஷ் சபாஷ். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே பாருங்க. எப்படி எப்பாடி அம்மா காளியம்மா எப்பேற்பட்ட கோட்டையை அமைத்திருக்கிறா பாருங்க. எப்படி எப்பாடி உலகம் எல்லாம் படி இழந்த உத்தமி அம்மா காளியம்மா. இந்த காளியம்மா ஐயா என்ன அப்படியே 7 சுத்து கோட்டை எப்படி போட்டு இருக்கிறாளாம் பாருங்க. அம்மா எப்படி போடுகிறா? 7 சுத்து கோட்டை. 7 சுற்று கோட்டை எப்படி அமைத்திருக்கிறாள் தருங்க. எப்படி எப்பாடி அம்மா பொன்னாலே படித்தளமா உண்ணாவது நல்ல படித்தளமா உய்யார மேடைகளா இரண்டாம் நல்ல படித்தளம்மா படித்தளம்மா ரத்னகிரி மேடைகளா இரண்டாம் நல்ல படித்தளம்மா ரத்னகிரி மேடைகளா. நான் அப்பல கேட்ட கேள்விய 4 ஊர்ல கேட்டேன், ஒருத்தருக்கும் பதில் சொல்லல. யாருமே பதில் சொல்லல. எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ என்ன பூன்னு கேட்டு பார்த்தேன், யாருமே சொல்லல. 4 கோயில்ல கேட்டிருக்கேன். ஆனா நம்ம ஊர்ல சரியா பதில் வந்துச்சு. நம்ம ஊர்ல அந்த அக்கா ஓரமா உட்காந்து அடுப்பங்கற பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டாங்க. கரெக்ட் ஐயா. நம்ம ஊர்ல தப்பிக்க முடியாது. இதெல்லாம் மூளைக்கு உண்டான வேலை. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அப்படியா? எல்லாரும் கவனமா கேளுங்க. தெரியாத கேள்வியா கேளுங்க. தெரிஞ்ச கேள்விதான். அப்படியா?
என்ன கொஸ்டின் தெரியுமா? என்ன கொஸ்டின்? எல்லாரும் கவனமா கேளுங்க. என்ன கொசு கடிக்கு? இப்ப மரங்கள்ல எத்தனையோ மரங்கள் இருக்கு. மரங்கள் எத்தனையோ மரங்கள் இருக்கு. எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் வெட்டுனா தழுக்காத மரம் 3 மரம். வெட்டினா தழுக்காத மரம் 3 மரம். அது என்ன மரம்? வெட்டினா தழுக்காதோ? தழுக்காது. அது என்ன மரம் சொல்லுங்க, யாருனாலும் சொல்லுங்க. முருங்கை மரம். முருங்கை மரம் காலையில வெட்டினா மத்தியானமே தழுத்துறோம். அந்த பையன் சொல்லிட்டானே. சொல்லுங்க, வெட்டினா தழுக்காத மரம் என்ன மரம்? 3 மரம். சொல்லுங்க ஏக்கா, சொல்லுங்க. என்ன கதை கேட்டுட்டு நீங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்கியா? காலையில எடுக்கலாம். வெட்டினா தழுக்காத மரம் என்ன மரம்? ஒரு மரம் பனை மரம். சரியான விடை. 1 பனை மரம், இன்னொரு மரம் தென்னை மரம். 2 தென்னை மரம். ஆமா, பனை மரம் 1, தென்னை மரம் 1. வெட்டினா தழுக்காது. சரியான விடை. இன்னொரு மரம் என்ன மரம்? சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பாக்கு மரம். சரியான விடை, பாக்கு மரம். 5 ஊர்ல கேட்டிருக்கோம், யாருமே பதில் சொல்லல. இந்த மரம் வெட்டினா தழுக்காது. தழுக்காது. பனை மரம் நீங்க சின்ன களியா கேட்கீங்க. பனை மரம் 1, தென்னை மரம் 1, பாக்கு மரம் 1. தழுக்காது. சரியான விடை. சபாஷ் சபாஷ். நம்ம ஊர்ல நம்ம மரம் ஓடாது. அதனால என்னாச்சு பாருங்க. எப்படி எப்பாடி அம்மாளுக்கு எப்படி கோட்டையை அமைத்தார்கள் பாருங்க. எப்படி எப்பாடி ஆனா ஒன்னால படித்தலம்மா படித்தலம்மா நல்ல படித்தலம்மா படித்தலம்மா படித்தலமா படித்தலமா யார மேடைகளா மேடைகளா படித்தலம்மா படித்தலமா நல்லோ படித்தலமா 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 யார மேடைகளா மேடைகளா நல்ல படித்தலம்மா படித்தலமா. இரண்டாவது படித்தலமா 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 இரண்டாவது படித்தலமா 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 கிருஷ்ணகிரி மேடைகளா மேடைகளா நல்லோ படித்தலமா படித்தலமா நல்லோ படித்தலமா 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 கிருஷ்ணகிரி மேடைகளா மேடைகளா நல்லோ படித்தலமா படித்தலமா. அப்படியாக ஆமோ ஒன்றாம் படித்தள உய்யார மேடைகளா மேடைகளா. 2ஆம் படித்தள ரத்னகிரி மேடைகளா. அடி அப்பா. 3ஆம் படித்தளமா முத்துவரண மேடைகளா. ஐயா மேடைகளா. நம்ம தாய்மார்கள் எல்லாம் எப்படி விடிய விடிய முடிச்சிருந்து வில்லுப்பாட்டு கேட்காங்க பார்த்தா. ஆமா ஆமா, எத்தனை ஊரு வில்லுப்பாட்டுக்கு பேருங்க தெரியுமா? நாங்க நல்லா கேளுங்க அம்மா. இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கவே இல்லை. ஒரு ஊர்லயும் பார்க்கல. ஆமா, நல்ல கூட்டம். முளைப்பாரி எடுக்க புறப்படுவதால் மேலக்கார நாய் உங்களுக்காக தான் உள்ள நேரம் முளைப்பாரிக்கு லேட்டு. ஆமா, நீங்க டீ சாப்பிட்டு வரணுங்கிறதுக்காக லேட்டு. அதனால மேலக்கார அண்ணாவி நீங்க கோயிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். முளைப்பாரி எடுக்கக்கூடிய தாய்மார்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறார்கள். அதனால அப்படியே பாருங்க. என்னையா 10 படித்தளங்கள் அமைத்து அழகாக அமைத்து என்ன 10 10 படித்தளங்கள் அமைத்து ஆமா அம்மா 7 சுத்து கோட்டை எப்படி அமைத்திருக்கிறாள் பாருங்க. எப்படி எப்படி ஆமா, கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டே. கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டே. கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டி கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா காளியம்மா கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா. அவன் கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா. கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டி கொட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா கொட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா கொட்டை போட்டு ஆண்டு வர
பொன்னால கோட்டை போட்டு புதுமையாக ஆண்டு வாரா பொன்னாலை கோட்டை போட்டு புதுமையாக ஆண்டு வாரா பொன்னாலே கோட்டை போட்டு புதுமையாக ஆண்டு வாரா பொன்னாலை கோட்டை போட்டு புதுமையாக ஆண்டு வாரா பூசடை இழங்கி காளியம்மா காளியம்மா ராமரோட தங்கையவ காளியம்மா ஹரிராமனோட தங்கையம்மா காளியம்மா கோட்டையில கொடியை கட்டி கொடிமரத்துல பட்டுவம் கட்டி கோட்டையில கொடியை கட்டி கொடிமரத்துல பட்டுவம் கட்டி கோட்டை போட்டு ஆண்டு வாரா காளியம்மா போட்டு ஆண்டு வாரா காளியம்மா ஐயம்மா கோட்டை போட்டு ஆண்டு வாரா காளியம்மா பொன்னாலே கோட்டை போட்டு புதுமையாக அப்படி கோட்டையில அமர்ந்திருக்கிறாள் யாரு யாரு என் தாயாகப்பட்ட இந்த காளியம்மா மகாளி அம்மா. அம்மா சரி 7 சுற்று கோட்டை எது அமைத்து 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 அந்த 7 சுற்று கோட்டையில ஆமா அம்மையாகப்பட்ட இந்த காளியம்மா ஆமா ஆமோ எப்படி அமர்ந்திருக்கிறாள் பாருங்கண்ணா எப்படி எப்பாடி அப்படியே அம்மா கிழக்கே பார்த்த முகமாக அப்படியே சிரித்த முகத்தோடு என் மகாளி அம்மா எப்படி இருக்கா பார்த்தேளா அம்மா ஐஸ்வர்யமா இருக்காளே. அம்மாளுக்கு அலங்காரத்தை பார்த்தேளா நல்ல அலங்காரம். கிழக்கே பார்த்த முகமாக அமர்ந்திருக்கிறாள் என அம்மா வடிவுக்கரசி காளியம்மா மகாளி அம்மா மகாளி அம்மா வடிவழகி ஆமா அம்மா மகாளி அம்மா சபா சபா அப்படி 7 சுற்று கோட்டையிலே அம்மா அப்படி அழகாகவே அமர்ந்திருக்கிறாள் பாருங்க. அப்படியே இருக்கிறாள். அம்மாளுடைய கோட்டையானது எப்படி இருக்கு பாருங்கன்னா எப்படி எப்பாடி வானத்துக்கும் பூமிக்குமாக ஆமா அப்படியே வளர்ந்து இருக்கிறது. அப்படியே உயரமா இருக்கிறது. இப்படி அமர்ந்திருக்கிறாள் பாருங்க. எப்படி எப்பாடி வருகிறாள் வருகிறாள் அன்னை சக்தி வருகிறாள் வருகிறாள் அன்னை சக்தி வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 ஆதிசக்தி வருகிறாள் 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 ஆதிசக்தி வருகிறாள். சங்கடம் சொல்லலாம் ஐயா மொட்டை மொட்டை சந்தனம் பூசலாம்ல புடிச்சோன்னு போயிட்டா. ஆமா நாளைக்கு வச்சுக்கலாம். சந்தனம் பூசினா தான் பார்க்க அழகா இருக்கும். சபாஸ் கோயில சந்தனம் இருக்கு ஐயா. இப்ப பூத்துல குளிர்ந்தாலும் இருக்கும். குளிர்ந்தாலும் இருக்கு சில்லுன்னு இருக்கும். நாளைக்கு பூச்சிக்கலாம். ஆதி பராசக்தி எப்படி வருகிறாள் பாருங்க. எப்படி எப்பாடி பஞ்சமோட பாவமோட பஞ்சபாண்டி வருகிறாள் பஞ்சம் போல பாதம் போல பஞ்சபாண்டி வருகிறாள் பாம்பனிந்த பரமனோடு பார்வதியாய் வருகிறாள் பாம்பனேந்திர பரமனோடு பார்வதியால் வருகிறாள் பாம்பனிந்த பரமனோடு பார்வதியால் வருகிறாள் பாம்பனேந்திர பரமனோடு பார்வதியால் வருகிறாள் கோட்டானிக்கர பகவதியா சோகம் தீர்க்க வருகிறாள் கோட்டானிக்கர பகவதியா சோகம் தீர்க்க வருகிறாள் சுத்தம் போல வாழ்வை வழங்க தேவி ஓடி வருகிறாள் சுற்றம் போல வாழ்வு வழங்க தேவி ஓடி வருகிறாள் மகிடங்களையின் மீதமர்ந்து துர்க்கையாக வருகிறாள் மகிழங்களையின் மீத வந்த துர்க்கையாவல் வருகிறாள் மங்காத பேர் விளங்கும் மாகாளி 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 வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 ஆதிசக்தி வருகிறாள் 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 ஆதிசக்தி வருகிறாள். என்ன காப்பி எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா. காப்பி இல்ல அது டீ. டீயா? ஆமா டீ தான். நம்ம கடையில டீ ஒரு திருப்பி சாப்பிட்டோம்னா ஆமா அடுத்த இங்க ஓடி வரும்போது ரோட்டுக்கிட்ட நிப்பாட்டி டீ சாப்பிட்டு தான் அடுத்த போவாங்க. அருமையான டீ காப்பி. அந்த அளவு ருசியான டீ. அருமையான டீ. அகில உலகமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய ஆமா சரி தாயாகப்பட்ட இந்த காளியம்மாளுடைய வாசலில போதும்பா. ஆமா நிறைய டீ குடிச்சாச்சு போதும். ஆமா ஹலோ இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது என்ன
காயா இருந்து பூவா மாறுவது என்ன? காயா இருந்து பூவா மாறுவது என்ன? அந்த அக்கா சொல்லாவோ, நான் வில்லு பார்க்க வந்தது குத்தமாடா. காயா இருந்து பூவா மாறுவது என்ன? காயானா மறுபடியும் பழமளாவும். நான் வந்து குண்டக மட்டும் தான் கேட்பேன். காய் பழமா தானே அவன், பூவா அப்படி ஆகும். நான் வந்து டெக்னிக்கலா கேட்பேன். காயா இருக்கும் அப்புறம் பூவா மாறும், அது என்ன? நீ சொல்லுங்க. நீ வாயை தொடக்கூடாது நீரு. நான் உங்கள்கிட்ட கேள்வியே கேட்கல. அவ்வளவுதான், சும்மா இருங்க. காயா இருக்கும் அப்புறம் பூவா மாறும், அப்படி சொல்லுங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க. யாருக்கா தெரியுமா? மாங்காயா? நீ சொல்லாது. சொல்லியாச்சு. அவர் சொல்லி கொடுத்தார். ஆமா. சரி, தேங்காய் எப்படி? தேங்காய் என்ன பாருங்க. தேங்காய் சொல்லி தேங்காய் எப்படி? தப்பு. பூவா இருந்து காயாவும். காயா இருந்து பூவாகும். அப்ப தேங்காய் பூ சரிதான். நீங்க சொல்ல சரிதான். எப்படி? அப்படி சொல்லுங்க. தேங்காய் உடைச்சு திருவினா பூ. என்ன சொல்லிட்டா பத்தியா? அப்படி சொல்லணும். காயினா தேங்காய், அதை உடைச்சு திருவுனா பூ, தேங்காய் பூ. சரியானபடியா சொல்லிட்டாங்க. சபாஸ். நீயே என் வாழ்விற்கு கதியானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள். முருகா தாயாகி என்னை காக்கும் தமிழ் தெய்வமே, தாயாகி என்னை காக்கும் தமிழ் தெய்வமே, தன் அமுதாக இனிக்கும் தமிழ் தெய்வமே, தாயாகி என்னை காக்கும் தமிழ் தெய்வமே, தன் அமுதாக இனிக்கும் தமிழ் தெய்வமே, தன் அமுதாக இனிக்கும் தமிழ் தெய்வமே, நீயே என் வாழ்வுக்கு கதியானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள். காயான உள்ளங்களை கனியாக்குவாய், காயான உள்ளங்களை கனியாக்குவாய், கந்தா என்றால் போதும் இனி போக்குவாய், வாயார உனை பாட வளம் கூட்டுவாய், வாயார உனை பாட வளம் கூட்டுவாய், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய், முருகா கதியானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள். ஒவ்வொரு பாட்டு படிக்கும் போதும் ஒரு 3 பேர் தூங்கிடுறாங்க. யாருமே தூங்கல. ஒவ்வொரு பாட்டு படிச்சு முடிக்கும் போதும் ஆமா 3 பேருக்கு உறக்கம் வந்துருக்கு. நம்ம கோயிலுக்கு டீ காபி வந்திருக்கு, எல்லாரும் வாங்கி டீ காபி சாப்பிடுங்க. ஆமா. அவர் அப்பளே 8 மணிக்கே பார்த்தேன். ஆமா. டீ வரைய சரி 8 மணிக்கே பார்த்தேன். எல்லா பண்டமும் வச்சிருக்காரு, வடை, முறுக்கு, சம்சா. சபாஸ் ஐயா. என்னையா? புரோட்டா இருக்கு, வடை இருக்கு, போண்டா இருக்குன்னு சொன்னீங்க. சம்சா இருக்கா? சம்சா என்ன இருக்காருல, மேடையில் இருக்காருல, அவர்தான் சம்சா. நான் உண்மை தினமா சொன்னேன். கரெக்ட். அவர் சம்சானா தான் தெரியும். ஆக அவர் பேரு ராஜான்னு வச்சுக்கிட்டாரு. அதான் சொல்லுவாங்கன்னு, என்ன எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? நம்ம கொண்டலூர்ல வந்து வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்.
உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலே நம்ம வில்லுப்பாட்டுக்கு வந்த மாதிரி இல்ல, விருந்துக்கு வந்த மாதிரி இருக்கு. பெத்த தாய் வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு வந்த மாதிரி. சில ஊர்ல வில்லுப்பாட்டு விடிய விடிய படிச்சாலும் காப்பி போட்டு தரது கூட ஆள் இருக்காது. நம்ம ஊர்ல அப்படி இல்ல. சில ஊர்ல அப்படி இருக்கு. காப்பி வேணுமா, டீ வேணுமா, தண்ணி வேணுமா, கலர் வேணுமா, சோடா வேணுமா? ஐயா தம்பி, சில ஊர்ல அப்படிதான் அமைஞ்சு போவோம். காட்டு கோயில்ல அமைஞ்சு போவோம். ஆமா, காட்டியாவது காப்பி வேணும்னு கேட்டா அந்த வாரேன்னு போவாங்க, வீட்டுல போய் படுத்துடுவாங்க. வேற மறுநாள் 3 மணிக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. அப்படி கிடையாது. பிறந்தா இந்த மண்ணுல பிறக்கணும், இல்லனா பெண்ணை கட்டி கொடுக்கணும். அப்படியா? வந்து போய் இருந்துக்கலாம். பெண்ணு இல்லையே, கொடுத்தாச்சா? ஏன் பேச்சால கொடுப்பேன். கைவசம் பெண்ணு இல்லையே, கொடுத்தாச்சு. அதை ரெண்டையுமே பேச்சால கொடுப்பான். ஐயா ராஜன், ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க. என்ன பாருங்க. ஆக சரி, அப்படியா இருக்கும்போது, ஆமா, உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். உந்தன் புகழ் கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதமா. உந்தன் புகழ் கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதமா. உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். உந்தன் புகழ் கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகலமா. உந்தன் புகழ் கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகலமா. உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். சிறப்புடனே வந்திடுவார், சீர்கொண்டே புறப்படுவார். அவன் சிறப்புடனே வந்திடுவார், சீர்கொண்டே புறப்படுவார். யானை படை சேனையுடன் திரிசூலி புறப்படுவார். யானை படை சேனையுடன் திரிசூலி புறப்படுவார். உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். உந்தன் புகழ் கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதம்மா. உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து நின்றேன். கன்னியா குமரியில பகவதியாய் நீ அமர்ந்தாய். கன்னியா குமரியில பகவதியாய் நீ அமர்ந்தாய். காசி விஸ்வநாதருடன் கருத்தினிலே குடி புகுந்தாய். தம்பி, நான் அன்பளிப்புலாம் கொண்டாடுறேன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் பார்த்தேன். நான் வில்லுக்காரருக்கு தான் அன்பளிப்பு தான் கொண்டாடுறேன்னு நினைச்சு வில்ல நிப்பாட்டினேன். அவன் காப்பி வாங்க போறான். அவன் காப்பிக்காரத்தை கொண்டு 20 ரூபாய் கொடுத்துட்டானே. அம்பா பச்சை. வேகமா வந்தோடனே நமக்கு தான் பரிசு கொடுக்க போலாம் உங்களுக்கு. அதனால அன்பளிப்பு யாருன்னா மறந்துடாங்க. கையில ரூபா இல்லைன்னா சீப்பையில போட்டு விடுங்க அப்படின்னு நினைச்சேன். சரி, அன்பளிப்பு பரிசுகள் நாளைக்கு தான் கொடுப்பாங்க போல தெரியுது. எல்லாருமே நாளைக்கு தான் தருவாங்க. ஏ தம்பி, காப்பிக்குள்ள போடுறாங்கப்பா. ஆக சரி, என்னாச்சு பத்தல? ஆமா. ஐயா என்ன இப்போ அப்ப வந்து கேட்டீங்கல்ல? ஆமா. என்னாச்சு? என்ன நீங்க பேசக்கூடாது என்ன? அதாவது நீங்க பதில் சொல்லவே கூடாது. அவர் நம்ம வில்ல எங்கேயோ பாத்துக்காரு நினைக்கிறேன், போன வாரம் யூடியூப்ல பாத்துருப்பாரு. அதாவது ஆமா, இப்ப தேங்காய் பூன்னு கரெக்டா சொல்லிட்டாவா? சரி சரி, ஆமா, காயா இருந்து பூவா மாறுதுன்னு ஏமா சொல்லிட்டவா வேற பழக்கம் விட்டுக்கலாம். நீங்க ஒரு நாள் நமக்கு ஒதுக்கிருங்க. கரெக்ட். நீங்க ஒரு நாள் மட்டும் வில்லுப்பாட்டுக்கு ஒதுக்கிருங்க. ஆமா, விடிய விடிய தூங்க கூடாது. அப்போ சரி, காயா இருந்து பூவாவது தேங்காய் பூ. சரியான விடை. பழமா இருக்கும். ஆமா, இதான் கேள்வி. நல்லா கேளுங்க. பழமா இருக்கும். இருக்கும். பழமா இருந்து மறுபடியும் காயா மாறிடும். கொய்யாக்காவா? கொய்யா காய் வந்து கொய்யா பழமா மாறும். ஆமா, நான் கேக்குறது வந்து நல்லா கேளுங்க. பழமா இருக்கும், இருக்கும், மறுபடியும் காயா மாறிடும். அப்ப மந்திரம் போடுவீரும்? மந்திரம் இல்ல, இதான் கேள்வி. பழம் வந்து அழுவி தானே போவோம். ஆமா, பழமா இருக்கு, பிறகு அழுகி போயிடும். அவன் என்ன சொன்னீங்க? ஆனா சரி, பழமா இருக்கும், இருக்கும், மறுபடியும் காய் ஆயிரும். ஆமா, ராஜ சும்மா இருக்கணும். ஆமா, சடப்பீர் மவுத்து. சாமியாடி எல்லாம் யாரும் வாய் திறக்க கூடாது. ஆமா, இது வந்து வில்லு ஆடியன்ஸ் மட்டும்தான் கேள்வி.
ஆமா சாய கடைக்காரர் பாக்காரு. ஆமா, கண்டுபிடிங்க பாப்போம். பழமா இருக்கும், பிறகு காயா மாறும். பழம் எப்படி காயாகும்? இதான் கேள்வி. சொல்லுங்க. தாய்மார்கள் தான் கண்டுபிடிக்க போறாங்க. அண்ணாச்சி வாய் திறக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஐயா டீ காப்பி நீங்க சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சாலும் நீ சொல்லக்கூடாது. நீ சொன்னோடனே அந்த அக்கா அதுல இருந்து காப்பி அடிச்சுதாவோ. ஆமா, அவர் வாய் திறக்கணும் அந்த அக்கா பிடிச்சுக்கிட்டுதாவோ. ஆமா. என்ன இல்லை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சோழ கை தட்டுங்க. பாபா சரியான விடை. அந்த 4 பேரும் பார்க்காம என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிக்காவங்க. ஆமா, பழக்கம் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியல. என்னமோ நடக்கு. பழம் வந்து எலுமிச்சம் பழம். பழம்னா எலுமிச்சம் பழம். நம்ம அக்கா சொல்லிட்டாவா. ஆமா, நீங்களும் சொல்லிட்டாவா. சரி, அவங்களுக்கு தெரியுமா? ஆனா சொல்லல. ஆமா, சொல்லுங்க. எலுமிச்சம் பழம் எப்படி? பழம்னா எலுமிச்சம் பழம் எப்படி சொல்லுங்க. எப்படி? ஆஹா, நீங்க தப்பு. நீங்க சொல்ல தப்பு. தப்பு. எலுமிச்சம் பழம் எப்படி காயாவுது? சொல்லுங்க. அதுல விவரம் இருக்குல்ல. பழம்னா எலுமிச்சம் பழம், அதை அறுத்து உப்பு வத்தல் மஞ்சப்பொடி போட்டு கிண்டுனோம்னா ஊறுகாய். அவ்வளவுதான். கை தட்டுங்க. சபாஸ். மணி 5 மணி ஆச்சு, யாருக்குமே தூக்கம் வரல. தோசை மாவு புளிச்சு போவோம், அரைச்ச மாவு புளிச்சு போவோம். தோசை சுட போங்க போங்க அம்மா, தோசை சுட போங்க போங்க அம்மா. யார் மாவு அரைக்கான்னு? 20 ரூபாய்க்கு மாவு வேணா தோசை சீச்சி நடக்கு. 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினா தோசை சுட்டு போறோம். ஆமா இல்லையா? யாருக்குமே தூக்கம் வரல. ஆனாலும் பரவாயில்லண்ணே. இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. ஒரு குறை இல்ல. என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இனிமே என்ன கேள்வி? யாராலும் பதில் சொல்ல முடியாது. அப்படியா? நாங்க செல்லுல நெட்டுல பாத்துருவோம். நிஜமா தான் சொல்றேன். செல்லுல நெட்டு பார்த்து சொல்லுங்க. நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 50 ரூபாய் பரிசு. ஐயப்பா, ராஜா ஓடி வராரு பாருங்க. இது வேப்பங்களா இருக்கு போயில. அம்மா தந்தது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 50 ரூபாய் பரிசு. உண்மைதான். சரி கேளுங்க பாப்பா. நான் 10 நிமிஷம் கழிச்சு கேட்பேன். அப்படியா? அம்மையாகப்பட்ட இந்த மாகாளி அம்மா. ஆமா அம்மா. அந்த கோட்டையிலே அமர்ந்திருக்கிறா பாத்தீங்களா? அப்பா, கோட்டையிலே அமர்ந்து என் தாயாகப்பட்ட காளியம்மா. ஆமா அம்மா. அம்மாள் கோட்டையிலே எப்படி அமர்ந்திருக்கிறாள் பாருங்கண்ணா. எப்படி எப்படி? அந்த 7 சுற்று கோட்டையில ஆமா ஆண்டவன் பகவான் கொடுத்த அந்த 103 சிவலிங்கத்தை வைத்து அப்படியே வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாள். அம்மா அப்படியே பூஜை பண்றா. ஆமா சரி அம்மா. அம்மா ஐயா தம்பி, சிவலிங்க பூஜை எது செய்து வருகிறாள்? அப்படியே செய்து வருகிறார். எப்படி அழகாக சிவலிங்க பூஜை செய்து வருகிறார் பாருங்க. எப்படி அப்பாடி? 6 கால பூஜை எது? அம்மா என்ன விதமாக செய்து வருகிறாள் பாருங்கண்ணா. எப்படி ஐயா சாந்து கொண்டு தரமல்லிக்கு சந்தனத்தா கோலமிட்டா. சாந்து கொண்டு தரமல்லிக்கு சந்தனத்தா கோலமிட்டா. சாந்து கொண்டு தரமல்லிக்கு சந்தனத்தா கோலமிட்டா. பாலாளே தரமல்லிக்கு பன்னீராளே கோலமிட்டா. பாலாளே தரமல்லிக்கு பன்னீராளே கோலமிட்டா. மாவாளே தரமல்லிக்கு 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 மஞ்சளாளே கோலமிட்டா. மாவாளே தரமல்லிக்கு தரமல்லிக்கு மஞ்சளாளே கோலம் போட்டா. கோலத்துக்கு மேல எல்ல கொடுத்து வாழை இலை வரித்தேன். சாந்து கொண்டு தரமலைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு அப்படியே கோலத்தை போட்டு மாவாள் தரைமலைக்கு மஞ்சளால் கோலமிட்டு. அம்மா என் தாயாகப்பட்ட இந்த காளியம்மா. ஆமா அம்மா. 1000 கண்ணுடைய அகிலாண்ட கொடி நாயகி பிரம்மாண்ட ஈஸ்வரி. ஆமா அப்படியே கோலத்துக்கு மேல குருத்து வாழை இலை விரித்து அழகா இலை விரித்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை நினைத்துக் கொண்டு ஆமா அப்படியே 6 கால பூஜை எது செய்து வருகிறார்? அப்படியே நடத்தி வருகிறார். எப்படி பூஜை செய்து வருகிறார்? எப்படி அழகாக பூஜை செய்து வருகிறா பாருங்கண்ணே. எப்படி அப்பாடி? அவ கோலத்துக்கு மேல எல்லாம் கொடுத்து வாழ இளவரித்தா. கோலத்துக்கு மேல
மேல மேலே தேங்காய் பழம் எடுத்து வைத்தார் ஏ குலத்தை வாழ இலையை மேல தேங்காய் பழம் எடுத்து வைத்தாய் கன்னி மூல கணபதிக்கு கணபதிக்கு கன்னி மூல கணபதிக்கு